சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 21. யோக பலத்தின் மூலம் எந்த 3 காரியம் செய்ய வேண்டும்? சிருஷ்டியை தூய்மையாக்குவது, மாயா மீது வெற்றி அடைவது, உலகத்தை வென்றவர் ஆவது. பக்தி மற்றும் ஞானத்தில் உள்ள உயர்ந்த செயல் எது? தானம் செய்வது. மனிதர்கள் இந்த பிறவியில் செய்யும் தானம் எத்தனை பிறவிக்கு வரும்? ஒரு பிறவிக்கு தான், ஜென்ம ஜென்மாந்தரமாக அல்ல. பக்தி மார்க்கத்தின் குறுகிய கால சுகம் எது? பகவானே, நீங்கள்தான் எனக்கு அனைத்தும் கொடுக்கிறீர்கள் என்கிறார்கள். அவை போய்விட்டது எனில் துக்கம் அடைவது. யாராவது இறந்து விட்டால் சொர்க்கம் சென்று விட்டார்கள் என்று ஏன் கூறுகிறார்கள்? சொர்க்கம் எது, நரகம் எது என்று தெரியாமல் தமோ பிரதானமாக இருப்பதால். மனிதர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் லௌகீக பிறப்பு என்பதால் நாள், கிழமை, தேதி உள்ளது. ஈஸ்வரனுடையது தெய்வீக பிறப்பு என்பதால் எதுவும் கிடையாது. மாயையிடம் தோற்கும் போது தோல்வி, ஜெயிக்கும் போது வெற்றி. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? மன்மனா பவ என்ற ஆதாரத்தின் மூலம் நீங்கள் உலகையே வென்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். நன்றி. ஓம் சாந்தி.